வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் எல்சியூ சீரீஸோட செகண்ட் எபிசோட தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த எபிசோட நேம் வந்து தி ஆர்ஜின் ஆஃப் விக்ரம். ஆல்ரெடி டில்லி தி ஆர்ஜின்ஸ்னு ஒரு வீடியோ போட்டு இருக்கோம், பிளேலிஸ்ட்டில் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். அதே மாதிரி இந்த எல்சியூ வந்து எப்படி போக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கேரக்டரும் வந்து சஃபுல் ஆகி ஒவ்வொரு எபிசோட்லேயும் வருவாங்க. நீங்கள் வந்து எபிசோட ஃபாலோ பண்ணுங்கள், கேரக்டரை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. எபிசோடுக்கு ஒரு எண்டிங் இருந்தாலும் ஆனால் அது வந்து கண்டினியூ ஆகும். சரி வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். 1980 வந்து சில தீவிரவாதி கும்பல் ஜம்மு காஷ்மீரில் ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட பொண்ணை கடத்தி வச்சிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சா, அதுவும் டெல்லியோட ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட பொண்ணை கடத்தி வச்சிருக்காங்கன்னு வெளியே தெரிஞ்சா, நாட்டோட தலைநகரத்தோட மினிஸ்டர் பொண்ணுக்கே செக்யூரிட்டி இல்லை அப்படின்னு மக்கள் வந்து ரொம்பவே பயந்துடுவாங்கன்னு சொல்லி பிஎஸ்எஃப் அண்ட் அது இல்லாமல் நேவி அண்ட் ஆர்மியில் சில சோல்ஜர்ஸ், அதாவது பெஸ்டான சில சோல்ஜர்ஸை எடுத்து அவங்கள சூஸ் பண்ணி அந்த பொண்ணை காப்பாற்ற அனுப்புகிறாங்க. பட் இந்த விஷயம் வந்து வெளியே யாருக்குமே தெரியாம சீக்ரெட்டா பண்றாங்க. இந்த மிஷன்ல 5 பேர் கொண்ட ஒரு டீம் போகுது. இந்த 5 பேர் கொண்ட குழு வந்து இந்த பொண்ணு ஜம்முல வந்து ஒரு மலையில உள்ள அவுட் போஸ்ட்ல தீவிரவாதிகள் வந்து கடச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்து அந்த லொகேஷனுக்கு இந்த 5 பேருமே போறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா 28 இருந்து 30 தீவிரவாதிகள் அந்த இடத்துல இருக்காங்க. அந்த 5 பேர் என்ன முடிவு பண்றாங்கன்னா, நம்ம வந்துட்டு போற தடை இல்லாம கரெக்டா எல்லாமே பண்ணணும்னு பிளான் பண்றாங்க. இந்த பிளானை சொல்றதுன்னு யாருன்னு பார்த்தா, அந்த 5 பேர்ல ஒருத்தர் தான் அந்த ஃபைட்டர் ஜெட் ஓட்டுற டீம்ல இருந்து வந்த சோல்ஜர் விக்ரம் தான் சஜஸ்ட் பண்றாரு. இதை கேட்டுட்டு இருந்த மீதி 4 பேருமே ஒத்துக்கிறாங்க. விக்ரம் பிளான் பண்ண மாதிரியே வந்து அந்த அவுட் போஸ்ட்ல ஒரு சைடுல மவுண்டன் டாப்ல இருந்து ஒரு ஸ்னைப்பரும், ஆப்போசிட் சைடுல வந்து ஃபாரஸ்ட்ல ஒரு ஸ்னைப்பரும் செட் ஆகுறாங்க. விக்ரமும் இன்னொருத்தரும் சேர்ந்து நம்ம உள்ள என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அந்த அவுட் போஸ்ட்ல இருக்கிற கிளியர் டெத்ல இருக்கிற இவங்க 2 பேருமே உள்ள போகும்போது சில தீவிரவாதிகள் வெளியே யாராவது வராங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து அந்த ஸ்னைப்பர்ஸ் வந்து 2 பேரையும் ஹெட்ஷாட்ல போட்டு தூக்குறாங்க. விக்ரமும் அவர் கூட வந்த சோல்ஜரும் கன்ஸ் நம்ம பயன்படுத்தாம ஃபுல்லா வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் வச்சு சண்டை போடலாம், இல்லனா நைஃபை யூஸ் பண்ணி அவங்கள கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க 2 பேர் உள்ள போனதுமே 20 நிமிஷம் கழிச்சு இன்னொரு 3வது சோல்ஜரை வந்து உள்ள வர சொல்லுவாங்க. உள்ள போய் 20 நிமிஷம் ஆச்சுன்னு அந்த 3வது சோல்ஜர் கதவை திறக்க போவாரு. ஆனா கதவு வந்து தானா திறக்கும். உள்ள இருந்து ஒருத்தர் வந்து கீழே விழுகிறான். மெதுவா அப்பதான் தெரிஞ்சுக்கிறாங்க விக்ரம் அண்ட் அந்த உள்ள இருந்த சோல்ஜரும் மிஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு. இந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து அந்த பொண்ணையும் மீட்டு வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில தான் தெரியுது, இந்த மாதிரி ஒரு டீம் உள்ள போனதும் வந்ததும் தெரியாம தீவிரவாதிகளை பினிஷ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே ஏதோ பிரச்சனை இருந்து இறந்த மாதிரி நியூஸை வந்து வெளியே ப்ரொஜெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்த பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டீம் வந்து எங்களுக்கு தேவை. ஸோ உங்களை வந்து பிரின்ஸ் கார்டியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டீமை நாங்க ஃபார்ம் பண்றோம். இதே மாதிரி சீக்ரெட் மிஷன்ஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்கு நீங்க பெர்ஃபெக்ட் டீமா ஆவீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து நெக்ஸ்ட் 1 இயருக்கு அவரோட சீக்ரெட் ஸ்பைஸா இவங்களை யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை இன்னும் பெருசா பண்ணணும்னு நினைச்சு 1981 5 பேரா இருந்த ஒரு டீமை பெரிய சீக்ரெட் ஷேடோ ஆர்மியா உருவாக்குறாங்க. அந்த ஆர்மிக்கு பேர் தான் பிளாக் ஸ்குவாட். இந்த பிளாக் ஸ்குவாட்ல பைலட் அண்ட் லீடரா இருக்கிறவர் தான் விக்ரம். இந்த பிளாக் ஸ்குவாட்ல இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி தான் இருக்கும். ஆனா இருந்தாலும் அப்படி ஒரு ஃபீலே இருக்காது. அவங்க ஒரு காமன் மேன் மாதிரி தான் இருக்கணும். இதுக்கப்புறம் 1981 இருந்து 1995 வரைக்குமே நடக்கிற எல்லா விஷயத்திலும் இவங்களோட ஈடுபாடு இருக்குது. பட் இவங்க தான் காரணமா இருப்பாங்க அப்படின்னு வந்து வெளியே யாருக்குமே தெரியாது. சம்டைம்ஸ் வந்து சுத்தமா ஒருத்தருக்கும் ஒரு விஷயமும் தெரியாது. அவங்களோட கேஸ் ஹிஸ்டரியில இவங்க கிட்ட வந்து ஒரு கேஸ், டிஃப்ரெண்டான கேஸ் ஒண்ணு என்னன்னா, இவங்க பண்ண ஒரு விஷயத்தை வந்து இவங்களே மேல கேஸ் போட்டு தேடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் பண்றாங்க. இதுக்கப்புறம் நிறைய மிஷன்ஸ் வந்து பிளாக் ஸ்குவாட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு மிஷன் பண்ணும்போது அந்த ஒரு மிஷன்ல வந்து பிளாக் ஸ்குவாட்ல இருக்கிற ஒரு மெம்பர் வந்து தீவிரவாதி கிட்ட மாட்டிக்கிறாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்ச எதிர்க்கட்சி ஆளுங்கள்லாம் இதை வந்து தனக்கு சாதகமா பயன்படுத்தி ஆட்சியை கலைக்க பாக்குறாங்க. சோ ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த கவர்மெண்ட் பயந்து இவங்க எல்லாமே வந்து தீவிரவாதிக அப்படின்னு ஒரு லிஸ்ட்ல மென்ஷன் பண்ணி ஒவ்வொருத்தங்களையும் கொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அதே நேரத்துல உள்ள வந்து நிறைய பாலிடிக்ஸ் நடக்குது, நிறைய பிரச்சனை நடக்குது. இவங்கள மட்டும் கொன்னா பார்த்தாது இவங்க ஃபேமிலியும் கொல்லணும் அப்படின்னு வந்து ஆர்டர் பண்ணி கொலை பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு சின்ன பையன்
ஸ்டோரியா கேட்டுட்டு இருக்கான். அவனோட அனாதை ஆசிரமத்துல கேட்டுட்டு இருக்கான். அவன் பெயர் தான் அமர். இன்சார்ஜ் வந்து ஸ்டோரியை அகைன் கண்டினியூ பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பைலட், அதாவது இந்த பைலட் பிளாக்ல 11 பேர் இருந்தாங்க. அதுல 4 மெம்பரை வந்து தவிர்த்து எல்லாருமே கொண்டுட்டாங்க. அவங்களோட பாடியும் கிடைச்சிருச்சு. மீதி 4 பேருக்கு தான் அவங்க பாடி எதுவுமே கிடைக்கல. பட் அந்த 4 பேரையும் வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் மூலியமா கொல்ற மாதிரி பிளான் பண்ணி இவங்களே செட்டப் பண்ணி, அதனால அவங்க பாடி கிடைக்கலன்னு சொல்லி கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து புதிய பிளாக் ஸ்குவாடை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அமர் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு, அப்ப நம்ம நாட்டுக்காக உண்மையா இருந்தா இதே மாதிரி தான் ஆகுமா அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு அந்த சின்ன வயசுலயே. இந்த ஸ்டோரி கேட்கும் போது அவருக்கும் வந்து மனசுக்குள்ள தோணுது, ஸோ என்னன்னா பிளாக் ஸ்குவாட்ல போய் சேரணும்னு தோணுது. பட் அந்த சைட்ல வந்து இன்னும் ஒரு வெறுப்பு உருவாகுது அவர் மைண்ட்ல. பட் அவர் மைண்ட்ல ஒண்ணு மட்டுமே இருக்கு, நம்மளுக்கும் இந்த மாதிரி ஜாப் கிடைச்சா இந்த மாதிரி கவர்மெண்ட்டையும் நம்மளால மாத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி விக்ரம் பத்தி கேட்டதுல இருந்து அவர் எப்படியாவது பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அமர் அந்த சின்ன பையனோட மைண்ட்ல வந்து ஓடிட்டே இருக்கு. அவர் தான் இறந்துட்டாரு அப்படின்னு இவனுக்கும் தெரியல. சின்ன வயசுல இருந்தே அமருக்கு இந்த கதை கேட்டதுல இருந்து விக்ரம் தான் ரோல் மாடல். அப்ப இருந்து அமர் வந்து பிளாக் ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபோக்கஸா மாறிட்டான். இதுக்கப்புறம் கதை வந்து நெக்ஸ்ட் எபிசோட்ல தொடரும் நண்பர்கள். அப்கமிங் எபிசோட் கதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அண்ட் இதே மாதிரி நிறைய மூவி ஸ்டோரிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.